Good morning students. Welcome to Subhashakti College of Arts and Science for Women, Satyamangalam, Kulithalai. I am Professor Priya, Head Department of Mathematics. Today we are going to see graphical method in game theory. So already game theory என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். such as what is game theory, saddle point, types of strategies, max-min principle, minimax principle, இது எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா கிராஃபிக்கல் மெத்தடில் நம்ம கேம் தியரி ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கேம் தியரி பீயிங் கிராஃபிக்கல் மெத்தடுங்கும்போது இதில் என்ன அவைலபிள் இந்த மெத்தடில் என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஒன்று ரோவோ இல்லை காலமோ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா டூ இருக்கணும். அதாவது 2 rows இருக்கலாம், அப்படி இல்லைனா 2 columns இருக்கலாம். அதை தான் அங்கே சொல்லியிருக்கோம். கிராஃபிக்கல் சொல்யூஷன் ஆஃப் 2 cross n. ஒன்று 2 rows இருக்கலாம், n columns எத்தனை வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி m rows இருக்கலாம், 2 columns இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கிராஃபிக்கல் மெத்தடை நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா 2 cross n ஆர் m cross 2 இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கிராஃபிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கேம் தியரிக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொன்னோம்னா இதை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு சம் பார்ப்போம். Solve the following 2 cross 2 game graphically. Player A கொடுத்துருக்காங்க. Player A ஓட strategy A1, A2. Player B ஓட strategy B1, B2, B3, B4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த டைப்பில் இருக்குது? 2 cross n, அதாவது 2 rows இருக்குது, 4 columns இருக்குது. ஓகேங்களா? அப்போ 2 cross n டைப்ஸில் இருக்குது. அப்போ நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் நம்ம இது பண்ணலாம். ஸோ இதுக்கு எப்பொழுதும் போல் அஸ் யூஸ்வல் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரில் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னோம்னா ரோ மினிமம் காலம் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ரோவில் மினிமம் -2 2 1 0 -2 இருக்குது. ஸோ -2 is the minimum value in first row. In second row 0 is the minimum value in second row. Okay, so next maximum value in first column 2. ஸோ 1 0 இருக்குது, இதில் மேக்ஸிமம் வேல்யூ 1. 0 3 இருக்குது, இதில் மேக்ஸிமம் வேல்யூ 3. -2 2 இருக்குது, இதில் மேக்ஸிமம் வேல்யூ 2. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னோம்னா மேக்ஸிமின் கண்டுபிடிப்போம். மேக்ஸிமின் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். மினிமம் ஆஃப் தி மேக்ஸிமம், அதாவது மினிமம் கண்டுபிடிச்சிருக்கோம் ரோவில், அதில் எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதுதான் மேக்ஸிமின் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ -2 0 இருக்குது, அப்போ 0 இஸ் த மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமின் வேல்யூ என்ன வந்திருக்கு? 0 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு மினிமேக்ஸ், அதாவது மேக்ஸிமத்தில் மினிமம். அப்போ 2 1 3 2 இது மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் மினிமம் 1. ஸோ மினிமேக்ஸ் அதை சிம்பிளாக எப்படி எழுதுவோம்? வேல்யூ ஆஃப் த கேம் இது பண்ணி மேலே பார் போடுவோம். ஸோ மினிமேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ கம்பேர் தீஸ் டூ, மேக்ஸிமின் வேல்யூ அண்ட் மினிமேக்ஸ் வேல்யூ. திஸ் இஸ் நாட் ஈக்குவல். ஓகே, ஸோ தஃபோர் தெர் நோ சேடில் பாயிண்ட், அதாவது சேடில் பாயிண்ட்டே எக்ஸிஸ்ட் ஆகாது. ஈக்குவலாக இருந்து மேக்ஸிமினோட வேல்யூவும் மினிமேக்ஸோட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தால் தான் என்ன சொல்லியிருக்கோம்? சேடில் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். இப்போ ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. அப்போ ஈக்குவல் கிடையாதுங்கிறப்ப சேடில் பாயிண்ட்டே எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அப்போ சேடில் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா இது என்ன ஸ்ட்ராட்டஜி? பியூர் ஸ்ட்ராட்டஜியா மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜியா? மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ அப்போ சேடில் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு சொன்னோம்னா அது என்னது? மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி. ஸோ கிளியர்லி த ப்ராப்ளம் டஸ் நாட் பொசஸஸ் எ சேடில் பாயிண்ட். ஸோ let the player A play the mixed strategy SA, அதாவது பிளேயர் ஏயோட ஸ்ட்ராட்டஜி, அதாவது மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜியில் லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன் பிளேயர் ஏக்கு ஸ்ட்ராட்டஜி எழுதும்போது எஸ்ஏன்னு எழுதி A1 A2 P1 P2 அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுவோம். அதே மாதிரி P2ஓட வேல்யூ என்ன? 1 - P1. P1 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா P2ஓட வேல்யூ 1 - P1 பிகாஸ் த டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் 1. ஸோ P2 = 1 - P1. ஸோ தட் அகெயின்ஸ்ட் B அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென் A is expected payoff against B pure mu's are given by, அதாவது ஏவோட எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் B இது பியூர் மூவாக இருக்கும்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு டேப்லேஷன் முறையில் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ ஏஸ் எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் பீஸ் பியூர் மூவ், அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா பீஸ் பியூர் மூவ் அப்படிங்கிற எழுதுவோம். ஏஸ் எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஏஸ் எக்ஸ்பெக்டட் பே ஆஃப்ங்கிறப்ப இ ஆஃப் P1 கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ B1ங்கிறது உங்களுடைய ஃபஸ்ட்டு காலம்.
ஸோ ஃபஸ்ட்டு காலத்தில் நம்ம எப்படி எழுதுவோம், B1ங்கிறது உங்களுடைய ஃபஸ்ட்டு காலம் 2 1ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு காலத்தில் என்ன இருக்குது, 2 1, ஃபஸ்ட்டு காலத்தில் 2 1ன்னு இருக்குது. அப்போ அதை எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா 2P1 + P2, 2P1 + P2 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். P2னா நம்ம எப்படி எழுதணும், 1 - P1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் P1ஆக மாற்றணும். P2வை இன் டேர்ம்ஸ் ஆஃப் P1, ஏன்னா அங்கே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், E of P1ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஏயோட எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ P1 தான், E of P1 தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ P2வை நம்ம என்ன பண்ணுறோம், P1ஆக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ P2வை 1 - P1 எழுதுவோம். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, 2P1 இருக்குது. இங்கே -P1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா என்ன வரும், P1 வரும். ஸோ P1 + 1. நெக்ஸ்ட்டு B2. B2ங்கிற காலத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா 1 0 இருக்குது. அப்போ 1 0னா 1P1 + 0P2ன்னு எழுதுவோம். 1P1 + 0P2. ஸோ இது பண்ணோம்னா P1 தான் வரும். நெக்ஸ்ட்டு B3. B3யோட காலம் 0 3, அதோட காலம் வந்து 0 3ன்னு இருக்குது. அப்போ 0P1 + 3P2, 0P1 + 3P2. P2வை மறுபடியும் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம், 1 - P1. அப்போ 1 - P1, அப்போ 3 - 3P1 அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட்டு B4. B4ங்கிற காலத்தில் -2 + 2 இருக்குது. அப்போ -2P1 + 2P2 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் P2வை 1 - P1 அப்படிங்கிறத எழுதுவோம். ஸோ -2P1 + 2 -2P1 வரும். ஸோ -2P1 -2P1 என்ன வரும், -4P1 வரும் +2 அப்படிங்கிறது வரும். சரிங்களா. ஸோ இது வந்து இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ கிராஃப் வந்து நம்ம வரையணும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, கிராஃபிக்கல் மெத்தட் அப்படிங்கும்போது ஒன்று ரோவோ இல்லை காலமோ வந்து என்ன இருக்கணும், 2ஆக இருக்கணும். அதாவது ஒன்று 2 × n இருக்கணும், அப்படி இல்லைனா m × 2ஆக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் அப்ளை பண்ணி ஈஸியாக வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணலான்னு. அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன கண்டுபிடிச்சோம், ரோ மினிமம் கண்டுபிடிச்சோம், காலம் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சோம். எதுக்காக, சேடில் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த சம்மில் வந்து சேடில் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகலை. ஏன்னா மேக்ஸிமினோட வேல்யூவும் மினிமேக்ஸோட வேல்யூவும் நாட் ஈக்குவலாக இருக்குது. அப்படி நாட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா சேடில் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த ப்ராசஸை நம்ம அப்ளை பண்ணணும். அது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஏயோட எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் என்ன, பியோட மூவ்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், இந்த டேபிள் காலத்தை ஃபார்ம் பண்ணுறோம். B1 B2 B3 B4. B1ங்கிறது உங்களுடைய ஃபஸ்ட்டு காலம். ஃபஸ்ட்டு காலத்தில் 2 1ன்னு இருக்குது. 2 1ன்னு இருந்துச்சுன்னா அது வந்து 2P1 + P2 அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். 2P1 + P2. ஸோ P2வை எப்படி எழுதணும், 1 - P1 எழுதிக்குவோம். அதுக்கப்புறம் P1 + P1. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம், கிராஃப் வரைவோம். ஓகேங்களா. நம்ம வந்து பீஸ் மூவ்ஸ் ஏஸ் எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் அப்படிங்கிற அந்த டேபர் காலத்தை அதை ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ கிராஃபிக்கல் மெத்தட் கிராஃப் எப்படி வரைகிறது, அதில் வந்து நம்ம வந்து 2 × 4 மேட்ரிக்ஸை எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணலாம், 2/2 எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம எப்படி கிராஃப் மூலியமாக பார்க்கலாங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ வந்து என்னென்னா சம் வந்து உங்களுக்கு B1 B2 B3 B4ங்கிறது பிளேயர் B இவங்களோட ஸ்ட்ராட்டஜி, இது பிளேயர் ஏயோட ஸ்ட்ராட்டஜி. இதான் வந்து உங்களுக்கு சம்ம கொடுத்துருந்தோம். இப்போ 2 1 1 0 0 3 -2 + 2 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம எப்பொழுதும் போல் இது மாதிரி ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கிட்டு 0 மேலே வந்து பாசிட்டிவ் வேல்யூ, கீழே வந்து நெகட்டிவ் வேல்யூன்னு எழுதிக்கிறோம். ஆக்சிஸ் 1 ஆக்சிஸ் 2 அப்படிங்கிறத நோட் பண்ணிக்குவோம். ஆக்சிஸ் 1 ஆக்சிஸ் 2 அப்படிங்கிறத நோட் பண்ணிக்குவோம். ஆக்சிஸ் 1ல் வந்து என்னென்னா இந்த வேல்யூ 1 0 3 2 அப்படிங்கிறது இருக்கும். ஆக்சிஸ் 2ல் 2 1 0 -2 அப்படிங்கிறது ஆக்சிஸ் 2 அப்படிங்கிறதுலேருந்து பண்ணணும். இப்போ என்ன அப்படின்னு சொன்னோம்னா 2 1ங்கிறது ஆக்சிஸ் 2லேருந்து ஆக்சிஸ் 1. சரிங்களா. இப்போ 2ங்கிறது எங்கே இருக்குது, இப்போ ஆக்சிஸ் +2 அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்டு, ஆக்சிஸ் 1ல் 1. ஸோ இந்த பாயிண்ட்டு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறோம், ஒரு லைன் வரைஞ்சிட்றோம். நெக்ஸ்ட்டு 1 0 செகண்ட் காலத்தில் என்ன இருக்குது, 1 0 இருக்குது. செகண்ட் காலத்தில் 1 0 இருக்குது. அப்போ செகண்ட் காலத்தில் 1 0. ஸோ இந்த பாயிண்ட்டு 1 0. ஸோ இங்கே ஒரு லைன் வரைஞ்சிடறோம். சரிங்களா. அடுத்தது 0 3.
0 3 அப்படிங்கிறப்ப இங்கே 0 இங்கே வந்து +3 அப்போ இந்த லைன் வரும். ஸோ 0 3 வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு -2 +2 -2 எங்கே இருக்குது? இங்கே ஆக்சிஸ் 2ல் -2 இருக்குது, இங்கே +2 இங்கே இருக்குது. ஸோ -2 +2 -2 +2 அப்படிங்கிறது வரைஞ்சிடும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சோம்? 2 1, அதாவது 2ங்கிறது இங்கே இருக்குது, 1ங்கிறது ஆக்சிஸ் 1ல், 2ங்கிறது ஆக்சிஸ் 2ல், 1ங்கிறது ஆக்சிஸ் 1ல். ஸோ அது வந்து என்னது? உங்களுடைய B1. அடுத்தது 1 0 அப்படிங்கிறது வரைஞ்சோம். 1ங்கிறது ஆக்சிஸ் 2, 0ங்கிறது ஆக்சிஸ் 1. ஸோ அது வந்து நம்ம B2 நம்ம வரையும் போதே அதை வந்து நோட் பண்ணியிருக்கலாம். அடுத்தது 0 3ன்னு இருக்குது, 0 ஆக்சிஸ் 2, 3 வந்து ஆக்சிஸ் 1ல் வந்து அந்த லைனை வரையணும். அதுக்கு நேம் வந்து B3, B3யோட ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் வந்து B4, அந்த காலம் வந்து -2 +2, ஸோ B4. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம வந்து கிராஃபில் வந்து லைன் ஃபார்ம் பண்ணி நம்ம வரைஞ்சிடறோம். புரியுதா? ஸோ இது வந்து ஆக்சிஸ் 2, இது ஆக்சிஸ் 1. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த லைன் வரைஞ்சிட்டோம். நமக்கு வந்து ரோ தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2 rows தான் கொடுத்துருக்காங்க. காலம் வந்து எத்தனை வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த சம்மில் வந்து 4 காலம் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ 2/4 மேட்ரிக்ஸ், இது வந்து என்னது? உங்களுக்கு 2/4 மேட்ரிக்ஸ். இதை தான் நம்ம ரெடியூஸ் பண்ணி என்னவா மாற்றணும்? 2x2 மாற்றணும். ரெடியூஸ்டு டு 2x2 மாற்றணும். 2/4 2x2 மாற்றணும். அப்போ மாற்றணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கிராஃப் வரைஞ்சிட்டு ரோ கொடுத்துருக்கிறதுனால நம்ம மினிமம், அதாவது லோவர் என்வலப். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய லோவர் என்வலப். ஸோ இந்த பகுதி தான் உங்களுக்கு வந்து இப்போ இந்த 0 0 இருக்குது இல்லைங்களா, இதுக்கு கீழே இருக்கிறது தான் என்னது? லோவர் என்வலப். இந்த லோவர் என்வலப்பில் எங்கே 2 லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா எங்கே 2 லைன் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னோம்னா இந்த லைனு. சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட்டு தான் வந்து 2 லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட்டு. ஸோ இதை தான் நம்ம வந்து கேபிட்டல் ஹெச்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கேபிட்டல் ஹெச். ரோனா நம்ம என்ன சொல்லிடுவோம்? மேக்ஸிமின் வேல்யூ தான் கண்டுபிடிப்போம். அப்போ மேக்ஸிமின் வேல்யூ எங்கே அக்கர் ஆகுனா இந்த பாயிண்ட்டு தான் உங்களுடைய மேக்ஸிமின் வேல்யூ. இந்த பாயிண்ட்டு தான் உங்களுடைய மேக்ஸிமின் வேல்யூ. ஓகே. ஸோ மேக்ஸிமின் வேல்யூ எங்கே அக்கர் ஆகும்? இந்த ஹெச்சுங்கிற பாயிண்டில் தான் உங்களுக்கு மேக்ஸிமின்ங்கிற வேல்யூ வந்து அக்கர் ஆகுது. ஸோ 2 லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட், அதாவது லோவர் என்வலப். ரோன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம லோவர் என்வலப் கண்டுபிடிக்கிறோம். இதே காலம் கொடுத்துருந்தாங்கன்னா அப்பர் என்வலப் கண்டுபிடிப்போம். அதில் மினிமம் எதுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ரோ கொடுத்துருக்கிறதுனால லோவர் என்வலப் பார்க்கணும். லோவர் என்வலப்பு அதில் வந்து மினிமம், அதில் மேக்ஸிமம் வேல்யூ எது அப்படிங்கிறத பார்த்தோம்னா 2 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்டு ஹெச்ன்னு நம்ம டினோட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுதான் உங்களுடைய மேக்ஸிமின் வேல்யூ. அப்போ எந்த 2 ஸ்ட்ராட்டஜி இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது? B2ங்கிறதும் B4 அப்படிங்கிற லைனும். B2 B4. ஓகே. B2 B4 அப்படிங்கிற 2 லைன் இன்டர்செக்ட் ஆகுது. இங்கே தான் வந்து மேக்ஸிமின் வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ B2 B4ங்கிறப்ப B2 என்ன? 1 0. B2ஓட வேல்யூ என்ன? 1 0. B4ஓட வேல்யூ -2 +2. ஸோ அதை தான் எனக்கு எழுதியிருக்கோம். நவ் த சொல்யூஷன் 2x4 game. Reduce the game with 2x2 payoff matrix is A1 A2. ஸ்ட்ராட்டஜி வந்து A1 A2 தான். அடுத்தது இதில் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எதை சூஸ் பண்ணியிருக்கோம்? B2வும் B4வும். ஏன்னா அதுதான் அந்த 2 லைனை இன்டர்செக்ட் ஆகி அங்கே தான் வந்து நமக்கு மேக்ஸிமின் வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ B2ஓட வேல்யூ வந்து 1 0, B4ஓட வேல்யூ -2 +2. ஸோ B2 வந்து 1 0, B4 -2 +2 அப்படிங்கிறது எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? 2x4 நம்ம என்னவா ரெடியூஸ் பண்ணியிருக்கோம்? 2x4 2x2 ரெடியூஸ் பண்ணிட்டோம். நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிட்டோம்? நோ சேடில் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டோம். நோ சேடில் பாயிண்ட்னா இப்போ மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜியோட ப்ராசஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிக்கணும். மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கும்போது நம்ம வந்து ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் SA SBங்கிறது கண்டுபிடிப்போம். இப்போ SAக்கு பார்த்தீங்கன்னா A1 A2 P1 P2 தான் ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் ஏக்கு. பிளேயர் பிக்கு ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா கண்டுபிடிக்கணும்? பிளேயர் பிக்கு B2 B4க்கு தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? B2 B4. அப்போ Q2 Q4 வரும்.
B2 B4ன்னு வரும். அப்போ வந்து என்ன வந்துடும், Q2 Q4ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ SA SB அப்படிங்கிறது ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் ஏ அண்டு பிளேயர் பி. ஸோ இதில் என்ன, அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், P1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும், Q2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜியில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு வேல்யூ ஆஃப் த கேம் நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து உங்களுடைய A11 என்ன 1, A12 என்ன -2, A21 0, A22 +2. அதை வந்து நம்ம எழுதிடுறோம். இது எதுக்காகனா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக நம்ம இது மாதிரி எடுத்து எழுதிடுறோம். இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த வேல்யூஸை வச்சுக்கிட்டு நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி P1ஓட வேல்யூ Q2ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம P1ஓட வேல்யூ P2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். P1க்கு ஃபார்முலா என்ன, A22 - A21 டிவைடட் பை A11 ப்ளஸ், அதாவது டயகனல் எலிமெண்ட்ஸை ரெண்டத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணுறது தான். ரெண்டு டயகனல் எலிமெண்ட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். அதுதான் A11 + A22 - A12 + A21. அதாவது லாஸ்ட் வீடியோவில் எப்படி பண்ணணுங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ A22 - A21 அப்படிங்கிறது P1ஓட வேல்யூ. ஸோ இப்போ A22 - A21, A22ங்கிறது இப்போ என்ன, A22ங்கிறது 2, ஸோ 2 - A21ங்கிறது 0, ஸோ 2 - 0 டிவைடட் பை A11 + A22. A11 என்ன 1, A22ங்கிறது 2, ஸோ 3 - A12 + A21. A12ங்கிறது -2, A21ங்கிறது என்னது 0. ஸோ அப்போ வந்து -2ன்னு வரும். அப்போ 2 டிவைடட் பை 5, மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2/5 அப்படிங்கிறது நமக்கு P1ஓட வேல்யூ கிடச்சிடும். P1ஓட வேல்யூ கிடச்சிடும். P2ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், 1 - P1. P2ஓட வேல்யூ 1 - P1. அப்போ 1 - 2/5 that is equal to 3/5. ஸோ P2ஓட வேல்யூ 3/5. ஸோ P1 கண்டுபிடிச்சிட்டோம், P2 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆன்சர் வந்து என்னது 3/5. நெக்ஸ்ட்டு Q2க்கு ஃபார்முலா என்ன, A22 - A12, A22 - A12 டிவைடட் பை அந்த டயகனல் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறது தான். கீழே வந்து நமக்கு 5ன்னு தெரியும், மேலே இருக்கிறது மட்டும் கண்டுபிடிக்கலாம். A22 என்ன 2 -A12 என்ன -2. சரிங்களா? அப்போ 2 - -2, 2 - 2 டிவைடட் பை 5ன்னு வரும். ஸோ 4 டிவைடட் பை 5ன்னு வருது. ஓகே? அப்போ Q2ஓட வேல்யூ என்ன 4/5. Q2ஓட வேல்யூ 4/5. அப்போ Q4ஓட வேல்யூ என்ன 1 - Q2, 1 - Q2. இப்போ 1 - Q2ங்கும் போது 1 - 4/5 that is equal to 1/5. சரிங்களா? ஸோ 1 - 4/5 that is equal to 1/5 அப்படிங்கிறது வரும். ஸோ Q2ஓட வேல்யூ 4/5, Q4ஓட வேல்யூ 1/5. ஸோ P1 P2 இதெல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. தட்ஸ் ஆல். இனிமேல் என்ன செய்யணும், ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் ஏ, ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் பி எழுதிட்டு வேல்யூ ஆஃப் த கேம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே? ஸோ இப்போ வந்து வேல்யூ ஆஃப் த கேமுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ P1 P2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், Q2 Q4ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிக்கணும். ஸோ வேல்யூ ஆஃப் த கேமுக்கு ஃபார்முலா என்ன, வேல்யூ ஆஃப் த கேமுக்கு என்ன ஃபார்முலா, A11 A22 minus A12 A21, அதாவது diagonal elements-ஐ multiply பண்ணி subtract பண்ணணும். கீழே diagonal elements-ஐ add பண்ணுவோம். A11 A22 minus A12 plus A21 அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்வோம், diagonal elements-ஐ add பண்ணுறோம். இப்போ மேலே என்ன செய்கிறோம், diagonal value of the game இந்த ஃபார்முலாவை எப்படி மெமரி பண்ணிக்கணும்னா, diagonal elements-ஐ மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அது வந்து நியூமரேட்டர். டினாமினேட்டரில் என்ன பண்ணுறோம், diagonal elements-ஐ ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ A11 A22 எல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம், எழுதியிருக்கோம். ஸோ A11 அப்படிங்கிறது உங்களுடைய 1 into A22 என்ன 2 மைனஸ் A12 வந்து -2 இன்ட்டு A21 என்ன 0. ஓகே, டிவைடட் பை A11 1 + 2 -2 +
0. அப்போ 1 into 2 2 0 மல்டிப்ளை பண்ணோம்னா 0 தான் வரும். ஸோ 2 டிவைடட் பை இங்கே 3 இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 3 + 2 5ன்னு வரும். அப்போ வேல்யூ ஆஃப் த கேம் என்ன வருது 2/5. ஓகே, வேல்யூ ஆஃப் த கேம் 2/5ன்னு வருது. நெக்ஸ்ட்டு நம்ம வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்தது ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் ஏ. ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் ஏ என்ன SA. SA என்ன A1 A2 P1 P2. அப்போ A1 A2 P1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2/5. P1 2/5 P2 3/5. ஓகே, இதுதான் ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் player B. Optimum strategy for player B. SB equal to B1 B2 B3 B4. ஸோ இதுக்கு வந்து என்ன செய்வோம் Q1 Q2 Q3 Q4ன்னு எழுதுவோம். Q1ஓட வேல்யூ நமக்கு வந்து 0. ஏன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன கிடச்சிது Q2வும் Q4 தான் கிடச்சிது. அப்போ Q1 Q3 வந்து என்ன ஆகிடும் 0 ஆகிடும். ஸோ Q2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா 4/5 கண்டுபிடிச்சிருக்கோம். Q4 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1/5 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் ஏ பிளேயர் பி அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் வந்து வேல்யூ ஆஃப் த கேம் வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா இப்போ கிராஃபிக்கல் மெத்தடில் கேம் தியரியில், அதாவது உங்களுடைய யூஜியில் இந்த லாஸ்ட்டு டாபிக், அதாவது கேம் தியரியில் லாஸ்ட்டு டாபிக் வந்து உங்களுடைய கிராஃபிக்கல் மெத்தடு தான். ஸோ இந்த கிராஃபிக்கல் மெத்தடில் 10 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கிராஃபிக்கல் மெத்தடுங்கும்போது நம்ம எப்போ அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், ஒன்று 2x n இருக்கணும், இல்லைனா m×2 இருக்கணும். அதாவது ரோ வந்து 2 இருக்கணும், இல்லைனா காலம் வந்து 2 இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி கொடுத்தோன்னே நம்ம டைரெக்டாகவே கிராஃபிக்கல் மெத்தடுக்கே போயிடலாம். போயிட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே சேடில் பாயிண்ட் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். சேடில் பாயிண்ட் இல்லை, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் சேடில் பாயிண்ட் இல்லைங்கிறப்ப நம்ம மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜியோட ப்ராசஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கும்போது நம்ம வந்து சேடில் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகலைங்கும்போது தான் நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஏவோட எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் கண்டுபிடிக்கிறோம், பியோட மூவ்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், கிராஃப் வரையணும். கிராஃபில் ஆக்சிஸ் 1 ஆக்சிஸ் 2ன்னு மேலே வந்து இது பண்ணுறோம். ஆக்சிஸ் 1ங்கிறது கீழே செகண்ட் ரோவையும், ஆக்சிஸ் 2ங்கிறது மேலே ஃபஸ்ட் ரோவையும் நம்ம இது பண்ணுறோம். ஸோ ஆக்சிஸ் 2லேருந்து ஆக்சிஸ் 1க்கு லைன் ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ ரோன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா லோவர் என்வலப்பை கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரோவில் வந்து என்ன செய்கிறோம், மினிமம் கண்டுபிடிக்கிறோம், மினிமத்தில் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ லோவர் என்வலப்பில் மேக்ஸிமின் வேல்யூ எங்கே அக்கர் ஆகுதுங்கிறத பார்க்கணும். அப்போ எங்கே அந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுதோ தட் பாயிண்ட் இஸ் அ மேக்ஸிமின் வேல்யூ. வி டினோட் தட் லெட்டர் கேபிட்டல் H அப்படிங்கிற லெட்டரால் நம்ம டினோட் பண்ணுறோம். அதுதான் உங்களுடைய மேக்ஸிமின் வேல்யூ. ஓகே, ஸோ அந்த இது வந்து கண்டுபிடிச்சோன்னே அப்போ B2 B4ங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நமக்கு கிடைக்கிது. அப்போ அந்த மற்ற இதெல்லாம் இது பண்ணிவிட்டு B2 B4 அப்படின்னா Q2 Q4 ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி SAக்கு பார்த்திங்கன்னா A1 A2 P1 P2ன்னு எழுதுவோம். ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் SB அதாவது பிளேயர் Bக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா SBங்கிறது B2 B4 Q2 Q4 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ P1 P2ஓட வேல்யூ வந்து நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். அந்த ஃபார்முலாவும் எப்படி மெமரி பண்ணுங்கிறத லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து அந்த 2/2 மேட்ரிக்ஸில் A22லேருந்து A21 A22வை காமனாக வச்சுக்கணும். A22லேருந்து A21 சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கீழே டயகனல் எலிமெண்ட்ஸ் ரெண்டத்தையும் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். அதுதான் உங்களுடைய P1ஓட வேல்யூ. அதே மாதிரி Q1ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னோம்னா A22 அப்படிங்கிறது காமன் தான். A22லேருந்து A12 அதாவது A11 A12 A21 A22ன்னு இருக்குது.
A22லேருந்து A21 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து P1 டினாமினேட்டரில் அந்த டயகனல் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணி சொல்கிறது. Q1ஓட வேல்யூ A22லேருந்து A12 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து P1ஓட வேல்யூ Q1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதே P2 Q2 அப்படின்னு சொல்லி வேணும்னா 1 மைனஸ் P1 கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் உங்களுடைய P2ஓட வேல்யூ. Q2 வேணும்னா 1 மைனஸ் Q1 கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் உங்களுடைய Q2 வேல்யூ. இங்கே வந்து நம்ம Q2 Q4 தான் சொல்லியிருக்கோம். அப்போ Q4ஓட வேல்யூ வேணும்னா 1 மைனஸ் Q2ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா Q4ஓட வேல்யூ உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் ஏக்கு எழுதுகிறோம், பிளேயர் பிக்கு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆஃப் த கேமில் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடுறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா 2 ரோ வச்சு நம்ம வந்து கிளாஸ் இது பண்ணியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 2 காலம்ஸ் வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.